எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹீமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக ஊறுகானாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் வீட்டில் செய்கிற ஊறுகானா அந்த டேஸ்ட்டு தனிதாங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஊறுகாய் ரெசிபி காட்ட போகிறேன். இது இன்ஸ்டன்ட் மிக்ஸ்டு வெஜிடபிள் பிக்கல். இது ஆக்சுவலாக என் பையனோட ஃபேவரட் ஊறுகாய். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இந்த ஊறுகாய் செய்ய 2 பொருட்களை எண்ணெய் இல்லாமல் தனித்தனியாக வறுக்க போகிறேன். முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் கடுகு வறுக்க போகிறேன். இந்த ரெசிபிக்கு கருப்பு கடுகு இல்லைனா மஞ்சள் நிற கடுகு பயன்படுத்தலாம். இது எல்லோ மஸ்டர்டுன்னு கிடைக்கும். கடுகு லேசாக வெடிக்கிற வரை வறுக்கணும். கடுகு லைட்டாக வெடிக்க ஆரம்பித்ததும் அடுப்புலேருந்து எடுத்து வச்சுருங்க. இது ஆறணும். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போடுங்க. இது நிறம் மாறி வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். கலர் லேசாக மாறினதும் சின்ன கிண்ணத்தில் மாற்றி ஆற விடுங்க. கடுகு வெந்தயம் 2 நல்லா ஆறணும். கம்ப்ளீட்டாக ஆறின கடுகை மிக்சர் ஜாரில் போட்டு பவுடர் அரைங்க. அடுத்து வறுத்து வெந்தயம் போட்டு பவுடரை அரைங்க. எடுத்து வச்சிருங்க. இந்த ஊறுகாய்க்கு சில காய்கறிகளை எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர்லேருந்து ஒரு போர்ஷன் எடுத்து இது சின்ன துண்டுகளாக கட் பண்ணியிருக்கேன். சின்ன துண்டுகளாக நறுக்கின ஒரு மீடியம் சைஸ் கேரட், எலுமிச்சை பழத்தை சின்ன துண்டுகளாக கட் பண்ணி போடுறேன். எலுமிச்சை பழத்தை ஊறுகாயில் போடுறதுக்கு முன்னாடி நல்ல சூடாக இருக்கிற தண்ணியில் போட்டு 2-3 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு எடுத்துட்டு ஆற வச்சு யூஸ் பண்ணுங்க. ஒரு துண்டு மாங்காய் நறுக்கி போடுங்க. ஊறுகாய்க்கு எந்த காய்கறியும் யூஸ் பண்ணலாம். எல்லாத்தையும் ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 2 நறுக்கின பச்சை மிளகாய், பூண்டு பல், இஞ்சி ஒரு துண்டு, இதை மட்டும் பொடியாக நறுக்கி சேர்க்குறேன். இதோட 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். உங்களுக்கு அதிகமாக உப்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் அரைச்ச வெந்தய பொடி, 2 டீஸ்பூன் அரைச்ச கடுகு பொடி போடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து 2 எலுமிச்சை பழத்தோட சாறு, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. இன்னொரு தடவை எல்லாத்தையும் கலந்து விடுங்க. தாளிக்க பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 3 காஞ்ச மிளகாய் உடைச்சி போடுங்க. 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், இந்த தாளிப்பை ஊறுகாய் மேலே ஊற்றுங்க. வேணும்னா இன்னொரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இன்ஸ்டன்ட் ஊறுகாயை அதிக நாள் ப்ரிசர்வ் பண்ணணும். அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். இன்ஸ்டன்ட் காய்கறி ஊறுகாய் இப்போ தயார். அருமையான நல்ல காரமான மிக்ஸ்ட் வெஜிடபிள் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இப்போ நீங்கள் இது வந்து செஞ்ச உடனே ஒரு 1 வீக் வரைக்கும் நீங்கள் வெளியில் வைக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மாதம் வரைக்கும் வைக்கணும்னா ஒரு நல்ல ஏர்டைட் ஜாரில் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் இதை சாப்பிட்லாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க. You can get a copy of our first edition of the home cooking book on 21 Frames.